Hello everyone, welcome to Shaz English in Tamil channel. இன்னைக்கு I've got அதெல்லாம் யூஸ் பண்ணி பேசுகிற சென்டென்ஸ் எப்படி பேசுகிற சென்டென்ஸ் கொஞ்சம் படிப்போம். You can say I have or I've got. He has or he's got. இதில் I, we, you, they இது எல்லாத்துக்கும் have வரும். He, she, it இது எல்லாத்துக்கும் has வரும். I have, we have, you have, they have அப்படி வரும். He has, she has, it has அதில் அப்படி வரும். I have got அதுக்கு ஷார்ட் ஃபார்ம் I've got. We have got ஷார்ட் ஃபார்ம் we've got. You have got ஷார்ட் ஃபார்ம் you've got. They have got ஷார்ட் ஃபார்ம் they've got. He has got ஷார்ட் ஃபார்ம் he's got. She has got ஷார்ட் ஃபார்ம் she's got. It has got ஷார்ட் ஃபார்ம் it's got. I've got a headache எனக்கு தலைவலிக்குது அப்படி I've got a headacheன்னு சொல்லலும் எனக்கு தலைவலின்னு சொல்கிறதுக்கு இல்லாட்டி I have a headacheன்னு சொல்லலும். அதே மாதிரி அவளுக்கு தலைவலிக்குதுன்னு சொல்கிறேன்டா she's got a headache அப்படி இல்லாட்டி she has a headache அப்படி ரெண்டு மாதிரியும் சொல்லலாம். அதே அவனுக்கு தலைவலிக்கிறண்டாலும் he's got a headache இல்லாட்டி he has a headache. இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்க. I've got blue eyes இல்லாட்டி I have blue eyes. Tim has got two sisters or Tim has two sisters. டிம்முக்கு 2 சகோதரிகள் இருக்கிறார்கள். அதை வந்து Tim has got two sistersனு சொல்லலும். அப்படி இல்லாட்டி Tim has two sisters அப்படி சொல்லலும். அவள் car has got 4 doors. எங்களோட காரில் 4 கதவுகள் இருக்கின்றன. Diane isn't feeling well. She's got a headache. டயனி வந்து நலமா இல்லை, அவளுக்கு தலைவலிக்குது இல்லாட்டி she has a headache சொல்லலும். They like animals. They've got a horse, 3 dogs and 6 cats. அவர்களுக்கு மிருகங்கள் பிடிக்கும். அவர்கள்ட்ட ஒரு குதிரையும் 3 நாய்களும் 6 பூனைகளும் இருக்கின்றன. இந்த சென்டென்ஸ் எல்லாம் பாருங்க. நெகட்டிவ்ஸும் கொஷன்ஸும். நெகட்டிவில் வந்து I, we, you, they அது எல்லாத்துக்கும் ஹேவோடு சேர்ந்து not வரும். haven't அதுக்கு ஷார்ட் ஃபார்ம் வந்து have not to go haven't. இப்போ I haven't got, we haven't got, you haven't got, they haven't got. இதில் he, she, it இதுக்கெல்லாம் has not வரும். hasஓட not சேர்ந்து வரும். அதுக்கு ஷார்ட் ஃபார்ம் hasn't. he hasn't, she hasn't, it hasn't. அப்போ got சேர்ந்துருக்குள்ள he hasn't got, she hasn't got, it hasn't got. அதில் கொஷன் ஃபார்ம் வந்து I, we, you, they இது எல்லாத்துலேயும் have ஃபர்ஸ்டில் வரும். he, she, it இது எல்லாத்துலேயும் has ஃபர்ஸ்டில் வரும். have I got, have we got, have you got, have they got. has he got, has she got, has it got. இதில் ஷார்ட் ஆன்சர்ஸ் எப்படின்னு பாருங்க. yes I have ஒன்று என்கிட்ட இது ஈக்குதுன்னு சொல்கிறேன்டா yes I have. அது மாதிரி இல்லைன்னு சொல்கிறேன்டா no I haven't. இதில் yes we have அப்படின்னா எங்கள்கிட்ட இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு. அதே இல்லைன்னு சொல்கிறேன்னா no we haven't. யூக்கும் அப்படித்தான் yes you have. இல்லைன்னு சொல்கிறேன்டா no you haven't. தேக்கும் அப்படித்தான் yes they have இல்லாட்டி no they haven't. அது மாதிரி he, she, itலாம் yes he has இல்லாட்டி no he hasn't. ஷீக்கு வந்து yes she has இல்லாட்டி no she hasn't. இட்டுக்கு yes it has இல்லாட்டி no it hasn't. நெகட்டிவில் சொல்கிறேன்டா. இதுக்கு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்க. I've got a motorbike but I haven't got a car. என்கிட்ட ஒரு மோட்டர் பைக் இருக்குது ஆனால் என்கிட்ட கார் இல்லை. Mr. and Mrs. Harris haven't got any children. Mr. and Mrs. Harrisக்கு எந்த பிள்ளைகளும் இல்லை. It's a nice house but it hasn't got a garden. இது ஒரு அழகான வீடு ஆனால் இந்த வீட்டுக்கு கார்டன் இல்லை. have you got a camera, have you got a camera உன்ட்டு ஒரு கேமரா இருக்குதா. no I haven't அப்படின்னா என்கிட்ட இல்லை. what have you got in your bag, நீ உன் பேக்கில் என்ன வச்சுக்கிறாய். nothing it's empty. has Anne got a car, ஆன்ட்ட ஒரு கார் இருக்குதா. yes she has ஆமாம் அவளிடம் இருக்கிறது. what kind of car has she got, அவள்கிட்ட எந்த வகையான கார் இருக்குது. இப்போ இந்த சென்டென்ஸ் எல்லாம் பாருங்க.
ஐ டோன்ட் ஹாவ், டூ யூ ஹாவ். இதில் நெகட்டிவ்க்கு வந்து ஹவ் ஹஸ் வரத்தில் வந்து ஐ டோன்ட் ஹாவ், ஷீ டசன்ட் ஹாவ்ன்றெல்லாம் யூஸ் பண்ணலாம். அது மாதிரி கொஷன்லேயும் டூ யூ ஹாவ், டஸ் ஷீ ஹாவ் அப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம். இன் நெகட்டிவ்ஸ் அண்ட் கொஷன்ஸ் யூ கேன் ஆல்சோ யூஸ் டூ டஸ். தே டோன்ட் ஹாவ் எனி சில்ட்ரன் அப்படி சொல்லலாம். இல்லாட்டி தே ஹேவன்ட் காட் எனி சில்ட்ரன், ரெண்டும் சரி. அவர்களுக்கு பிள்ளைகள் இல்லைன்னு சொல்கிறதுக்கு தே ஹேவன்ட் காட் எனி சில்ட்ரன் சொல்லலும், அதே மாதிரி தே டோன்ட் ஹாவ் எனி சில்ட்ரனும் சொல்லலும். இட்ஸ் அ நைஸ் ஹவுஸ் பட் இட் டசன்ட் ஹாவ் அ கார்டன். இது ஒரு அழகான வீடு, ஆனால் இதுக்கு ஒரு கார்டன் இல்லை. இல்லாட்டி இட் ஹசன்ட் காட் அ கார்டன் சொல்லலாம். இட் டசன்ட் ஹாவ் அ கார்டன் சொன்னாலும் சரி, இல்லாட்டி இட் ஹசன்ட் காட் அ கார்டன் சொன்னாலும் சரி. Does Anne have a blue car? Oh, does Anne have a car? Sorry. Does Anne have a car? Anneக்கு ஒரு கார் இருக்குதா? இல்லாட்டி has Anne got a car? இந்த ரெண்டு மாதிரி கேட்டாலும் சரி. and ஒரு கார் இருக்குதான்னு கேட்குறதுக்கு does Anne have a carன்னு கேட்கலும். அப்படி இல்லாட்டி has Anne got a car? and ஒரு கார் இருக்குதான்னு கேட்குறதுக்கு has Anne got a carன்னு கேட்கலும். how much money do you have? how much money do you have-னா உன்ட்டு எவ்வளோ பணம் இருக்குது. அப்படி இல்லாட்டி how much money have you got? how much money do you have-னு கேட்கலும். அப்படி இல்லாட்டி how much money have you got? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது மாதிரி இன்னும் வீடியோஸ் பார்த்து இங்கிலீஷ் படிக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.